வணக்கம் நண்பர்களே. நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, யூஎஃப்ஓனா எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ரகசியம் ஒளிஞ்சிருக்கு. அது மேலே பார்த்தீங்கன்னா அது தெரிஞ்சுக்கணும் நிறையா பேர்த்துக்கு கிரேஸாக இருப்பாங்க கொஞ்சம் பேர். அதுக்காக தான் நம்ம இந்த வீடியோங்கிறது பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கோம். இது வரைக்கும் யாருக்கும் தெரியாத யூஎஃப்ஓ பற்றின 15 ரகசியங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது வரைக்கும் நீங்க தெரிஞ்சுக்காத இந்த யூஎஃப்ஓ பத்தின ரகசியங்களை இந்த வீடியோல உங்களுக்காக ஒரு 15 விஷயங்களை பார்த்தீங்கன்னா, விஷயங்கள் சொல்ல முடியாது, ரகசியங்கள். அதை பார்த்தீங்கன்னா இந்த வீடியோல நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். நீங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் முடியும் பாருங்க. அப்படி நீங்க பார்த்தா மட்டும்தான் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? சரி வாங்க, இப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போய் பார்த்துடலாம். இப்போ ஃபர்ஸ்டா மனிதர்களுக்கு இப்போதைக்கு தெரிந்தவரை யாருக்கும் தெரியாத யூஎஃப்ஓ ரகசியங்கள் அப்படின்னு எதுவும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இல்லை. ஏன்னா யூஎஃப்ஓ குறித்து உலகெங்கும் ஆயிரக்கணக்கான சான்றுகளாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் காணொளிகளாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் இந்த அறிக்கைகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கில் இப்போதைக்கு இருந்துட்டு வருது. ஆனாலும் அவற்றில் பல பார்த்தீங்கன்னா இந்த விஞ்ஞானிகள் இருக்காங்களா, அவங்களுக்கு ரீதியான உறுதி செய்யப்படவில்லை அல்லது விளக்க முடியாததான் நிறையா பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வர இருந்துட்டு இருக்கு. இதில் இப்போதைக்கு சிலவற்றை சுவாரஸ்யமாகவும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அறியாத யூஎஃப்ஓ சம்பவங்கள் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஒரு 15 ரகசியங்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். சரி வாங்க இப்போ நம்ம பார்த்துடலாம் என்னென்னு. ஃபஸ்ட்டு சம்பவங்கிறது 1947 ரோஸ்வெல் சம்பவம். இதில் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா விமானப்படை இருக்காங்களே, அவங்க முதல்ல வானில் ஏதோ ஆப்ஜெக்டை பார்த்துருக்காங்க. அந்த ஆப்ஜெக்டை பார்த்தீங்கன்னா விமானம் தட்டு அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்த உடனே சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அது விமானத்தட்டு இல்லை, ஒரு வானிலை பார்த்தீங்கன்னா எங்களுக்கு விமானத்தட்டு மாதிரி தெரிஞ்சு, ஆனால் அது பார்த்தீங்கன்னா பறந்துட்டு இருந்த ஒரு பலூன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எவ்வளோ உண்மைன்னு தெரியல, ஆனால் சில நாட்கள் கழித்து இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் செகண்ட் சம்பவம் என்னன்னா, இந்த பீட்டிக் டெப்த் இருக்குல்ல, இந்த யூஎஃப்ஓ சம்பவம் தான். இது பார்த்தீங்கன்னா 1980 நடந்துச்சு. இது எங்கே நடந்துச்சுன்னா, நம்ம சோவியத் யூனியன் இருக்குல்ல, அப்போதைக்கு சோவியத் யூனியன் தான் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அது ரஷ்யாவா மாதிரி இருக்குது. அங்கே இருந்த அந்த ஏவுகணை தளத்தில் இருக்குல்ல, அங்கே பார்த்தீங்கன்னா அணு ஆயுதங்களை அப்போ யாரோ முடக்கி இருக்காங்க அப்படின்னு ஒரு நியூஸுங்கிறது ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்துச்சு. அப்போது இவங்க நம்ம ரஷ்யா சைட்லேருந்து அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த யூஎஃப்ஓ இருக்குல்ல, அவங்க தான் இந்த எங்களோட ஏவு தளத்தை பார்த்தீங்கன்னா முடக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போதைக்கு இந்த நியூஸுங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு பரவலாக எல்லா நாளையும் பார்க்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் மூணாவது பாயிண்ட் என்னன்னா, ஸ்டார்க் 51. ஸ்டார்க் 51 அப்படின்னா என்னன்னு இப்போ இந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் பேர் தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த அமெரிக்காவில் இருக்கிற ரகசிய இராணுவ தளம்னு ஒரு ஏரியா இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா இந்த இப்போ நம்மளுக்கு தெரியாத இந்த இராணுவ தளங்கள்லாம் இருக்குல்ல, அந்த ஆயுதங்களாக இருக்கட்டும், அந்த ஆயுதங்களை பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்க் 51 அங்கே அமெரிக்கா தயாரிச்சிட்ருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் நிறைய பேர்த்தால் இதை பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்க் 51ங்கிறது அப்போ நிறைய பேர்த்தால் பார்க்கப்பட்டுச்சு. அடுத்தது நாலாவது என்னதுன்னா, வேல்ஸ் யூஎஃப்ஓ மோதல். இது எப்போ நடந்துச்சுன்னா 1974. இது எங்கே நடந்துச்சுன்னா இந்த வேல்ஸ் காட்டில் தான். இந்த வேல்ஸ் காட்டில் யூஎஃப்ஓ பார்த்தீங்கன்னா அப்போது அந்த டைமில் 1974 அப்போது அங்கே யூஎஃப்ஓ ஒன்று பார்த்தீங்கன்னா உளுந்திருக்கு அப்படிங்கிற நியூஸுங்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய பேர்னால ஸ்ப்ரெட் பண்ணப்பட்டுச்சு. ஆனால் அந்த யூஎஃப்ஓ உளுந்துருச்சுன்னு ஸ்ப்ரெட் ஆச்சுல, அரசாங்கம் சைட்லேருந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அங்கே பார்த்தீங்கன்னா அப்படிங்கன்னு ஒன்று உழுகலை அப்படின்னு அந்த சம்பவத்தையே பார்த்தீங்கன்னா அரசாங்க சைட்லேருந்து மறைச்சிருந்தாங்க. அப்போதைக்கு இந்த நியூஸுங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லா பொதுமக்கள்னாலையும் பெருசாக பார்க்கப்பட்டுச்சு. அடுத்தது அஞ்சாவதாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, த ஜப்பான் ஏர்லைன்ஸோடு தான். இந்த ஜப்பான் ஏர்லைன்ஸில் 1628 சம்பவம் தான் இது. இது எப்போ நடந்துச்சுன்னா 1986 தான் இந்த சம்பவங்கிறது நடந்துச்சு. இதை இந்த அந்த ஏர்லைன்ஸோட விமானி இருக்கார்ல, அவர் பேர் பார்த்தீங்கன்னா கென்ஜு டெசுஜி. இவர் தான் பார்த்தீங்கன்னா அந்த சம்பவத்தை பார்த்துருக்காரு. இவர் என்ன பார்த்தாருன்னா, அப்போது ஒரு 45 நிமிடங்களாக அந்த
அந்த வான்பரப்பில் இந்த யூஎஃப்ஓவை பார்த்தீங்கன்னா இவர் பார்த்துருக்காரு அப்படின்னு அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இவர் சொல்லியிருந்தாரு. இந்த சம்பவமும் அந்த டைமில் பெருசாக பார்த்தீங்கன்னா எல்லாத்தினாலும் பேசப்பட்டது. அடுத்தது 6வது சம்பவம் சிக்காகோ ஹாரி யூஎஃப்ஓ. இது எப்போ நடந்துச்சுன்னா 2006 தான் நடந்துச்சு. அப்போது எங்கே நடந்துச்சுன்னா நம்ம சிக்காகோவில் தான் இந்த சம்பவங்கிறது நடந்துச்சு. அப்போது அங்கே இருந்த விமான நிலைய ஊழியர்கள் பார்த்திங்கன்னா அங்கே இருந்த ஒருவர் வானில் வட்டமாக இந்த யூஎஃப்ஓ மேகங்கள் பார்த்திங்கன்னா அப்படியே நகர்ந்து செல்லுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தார். இந்த சம்பவங்கிறதும் பார்த்திங்கன்னா அந்த டைமில் சிக்காகோ மக்களிடையே ஒரு பெரிய எப்படி சொல்கிறது ஒரு பதட்டத்தை பார்த்திங்கன்னா அந்த டைமில் ஏற்படுத்தி இருந்துச்சு. அடுத்தது 7வது பாயிண்டாக பார்த்தீங்கன்னா நாசாவில் விண்வெளி ஒளிபரப்புகள். அங்கே நாசா என்ன பார்த்துருந்தாங்க அப்படிங்கிறத அடுத்த பாயிண்டில் 7வது பாயிண்டில் நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? இந்த நாசா பார்த்தீங்கன்னா பல தடவைகள் விண்வெளியில் மிதக்கும் மர்ம பொருளை பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய டைம் பதிவாக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க பதிவாக்குறாங்களே அப்போது அந்த பறக்கும் அந்த தட்டாக இருக்கட்டும் இல்லை ஏதாச்சும் மர்ம பொருளாக இருக்கட்டும் இவங்க பதிவு செய்யும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவங்க சிஸ்டம்ங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த டைமில் ஆஃப் ஆகிருக்கு அப்படின்னு நாசா சைட்லேருந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 8வது பாயிண்ட்டாக மலேசியா ஏர்லைன்ஸ் MH370 இதை பற்றின செப்பரேட் வீடியோ உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். இதை பற்றின செப்பரேட்டாக ஒரு வீடியோங்கிறது நான் உங்களுக்கு மேக் பண்ணி தரேன். ஓகேங்களா? சரி, இதில் அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம சின்னதாக இப்போ ஃபஸ்ட்டாக பார்த்துடலாம். ஓகேங்களா? சில யூஎஃப்ஓ ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த விமானம் பார்த்திங்கன்னா யூஎஃப்ஓ இருக்குல்ல அதால் பார்த்திங்கன்னா கடத்தப்பட்டு இருக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சில யூஎஃப்ஓ விஞ்ஞானினால் இதை பார்த்திங்கன்னா அவங்க சொல்கிறாங்க. ஆனால் இதுக்குன்னு உறுதியான ஆதாரங்கிறது பார்த்திங்கன்னா இது வரைக்கும் யார்கிட்ட இல்லை. இது சும்மா போகிற போக்கில் சொல்கிறான்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இது பார்த்திங்கன்னா சும்மா அவங்க சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இந்த செப்பரேட்டாக இதில் என்ன நடந்துச்சு அப்போது இதில் எவ்வளோ பேர் கடத்தப்பட்டாங்க அப்படிங்கிற வீடியோ உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். அதுக்கு செப்பரேட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோங்கிறது நான் உங்களுக்கு போடுறேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் 9வது பாயிண்ட்டாக யூஎஃப்ஓ மற்றும் அணு ஆயுதங்கள். இது எங்கே நடந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு எப்போ நடந்துச்சுன்னு நம்ம பார்த்துடலாம். 1967 அமெரிக்காவோட ஏவுகணை தளங்களை பார்த்தீங்கன்னா இந்த யூஎஃப்ஓக்கள் அங்கே இருக்கிற அந்த ஏவுகணையில் பார்த்தீங்கன்னா செயலிழக்க செஞ்சுருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுவும் யார் சொல்லியிருந்தாங்கன்னா அங்கே இருந்த விஞ்ஞானிகள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு செய்தியை அப்போதைக்கு வெளியே சொல்லியிருந்தாங்க. இப்போ நீங்களே சொல்லி பாருங்கள், ஒரு அமெரிக்காவோட விஞ்ஞானிகள் இந்த மாதிரி ஒரு செயல் சொல்லும்போது எல்லா நாட்டாலையும் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா உற்று நோக்க அப்போ அந்த டைமில் எப்போ 1960 பார்த்தீங்கன்னா இந்த சம்பவம் எல்லா நாடுகளாலையும் உற்று நோக்கு பார்க்கப்பட்டுச்சு. அடுத்தது 10வது பாயிண்ட்டாக 10வதுல என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். இந்த பென்டகன் ஏஏ திட்டம் தான் இதில் பார்த்தீங்கன்னா இருக்குது 10வதுல. இதில் என்ன அப்படி நடந்துச்சுன்னா இந்த 2007 2012 வரைக்கும் அமெரிக்க அரசு பார்த்தீங்கன்னா யூஎஃப்ஓக்கள் ஆராய்ச்சி ரகசியமான ஒரு திட்டத்தை பார்த்தீங்கன்னா அமெரிக்கா அவங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்திங்கிறது லீக் ஆயிருந்துச்சு. இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல இருக்கட்டும் இல்லை இப்போ கூட இருக்கட்டும் இந்த ரகசியத்தை பற்றின நிறைய மர்மங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம யூடியூப்ல நிறைய போயிட்டு தான் இருக்கு. அடுத்தது 11வது பாயிண்டா என்ன பார்க்க போறோம்னா அரோரா டெக்சாஸ் யூஎஃப்ஓ விபத்து தான் நம்ம பார்க்க போகிறோம். இது எப்போ நடந்துச்சுன்னா 1887 தான் பார்த்தீங்கன்னா இந்த சம்பவம் நடந்துச்சு. 11ஆம் நூற்றாண்டில் ஒரு யூஎஃப்ஓ பார்த்தீங்கன்னா விபத்தில் சிக்கிச்சு. அதில் அந்த விபத்தில் சிக்கிச்சுல அந்த யூஎஃப்ஓ விமானம் அதில் பார்த்தீங்கன்னா சிறிய உயிரினம் இருந்ததாக பார்த்தீங்கன்னா அப்போதைக்கு அந்த உள்ளூர் மக்களால் அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த செய்திங்கிறது நம்பப்பட்டுச்சு. அடுத்தது 12வது பாயிண்ட்ல என்ன பார்க்க போறோம்னா இந்த ஸ்வீட்டிஷ் விமானி நம்ம ஸ்டேட் லிட் பிளாட் இவர் தான் பார்த்தீங்கன்னா அந்த சம்பவங்கிறது பார்த்துருக்காரு. இது எப்போ நடந்துச்சுன்னா 1950 பார்த்தீங்கன்னா இந்த சம்பவங்கள் நடந்திருக்கு. இதில் அப்படி என்ன நடந்திருக்குன்னா இந்த யூஎஃப்ஓக்களை பார்த்தீங்கன்னா பின்தொடர்ந்து இந்த விமானி பார்த்தீங்கன்னா போயிருக்காரு. இப்போது அதை ஃபாலோ பண்ணிட்டு போகிற டைமில் அப்போ இருந்த அந்த நேரமாக இருக்கட்டும் இல்லை இடமாக இருக்கட்டும் அது ரெண்டும் பார்த்தீங்கன்னா மாறி இருக்கு அப்படின்னு இவர் பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தார். அப்போதைக்கு இந்த 1950க்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த சம்பவமும் அப்போ பெருசாக பார்த்தீங்கன்னா எல்லாத்தாலையும் பார்க்கப்பட்டுச்சு.
அடுத்தது 13வது பாயிண்டா சீனாவின் பெருக்குட யூஎஃப்ஓ. இது எப்போ நடந்துச்சுன்னா 2010 தான் பார்த்தீங்கன்னா இந்த சம்பவம் வந்து நடந்திருக்கு. அப்போது சீனா விமான நிலையம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எப்படி சொல்கிறது, ஒரு மேகமூட்டத்தால் மூடப்பட்டு இருந்துச்சு. இதுக்கு காரணமும் பார்த்தீங்கன்னா யூஎஃப்ஓன்னு அப்போ இருந்த அந்த சீனாவோட செய்தி நிறுவனங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சம்பவம் இப்போ அந்த விமான நிலையம் முடிச்சல இதுக்கு காரணம் இந்த யூஎஃப்ஓ தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்தது 14வது பாயிண்ட்ல ரஷ்யாவின் கப்பலில் மிதந்த உயிரினங்கள். இது எப்போ நடந்துச்சுன்னா 1990 தான் இந்த சம்பவம் நடந்துச்சு. அப்போ இந்த ரஷ்யா கடற்படை இருக்காங்களா, அவங்க வெளிநாட்டு கடலில் இருந்து உயிருடன் உள்ள யூஎஃப்ஓ உயிரினங்களை மீட்டதா பார்த்தீங்கன்னா அப்போதைக்கு அந்த டைம்ல ரஷ்யா சைட்லேருந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. இந்த சம்பவமும் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த 1990 இருக்கட்டும் இல்லை இந்த 2000க்குள்ள இந்த சம்பவமும் அப்போ எல்லாத்தாலையும் பெருசாக பார்க்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் 15வது பாயிண்ட் லாஸ்ட், இந்த வீடியோட லாஸ்ட் பாயிண்ட்டு இதுதான். இதில் என்ன நம்ம பார்க்க வரோம்னா இந்த வெளி உலக தொழில்நுட்ப மறுசுழற்சி. இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த 15வது டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் சில ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த இணையமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் லேசர் இதாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஃபைபர் ஆப்டிக்கல்ஸ் போன்றவற்றை இந்த விபத்தான இந்த யூஎஃப்களிலிருந்து பெறப்பட்ட தொழில்நுட்பம் என்று அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த லேசர் லைட்டு இதெல்லாம் அப்போது பார்த்தீங்கன்னா அட்வான்ஸாக சில நாடுகள் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த தொழில்நுட்பங்கிறது இந்த யூஎஃப்ஓ விபத்தாச்சுல அதுலேருந்து எடுக்கப்பட்ட தொழில்நுட்பம் தான் இது. அதை பார்த்தீங்கன்னா மறுசுழற்சி பண்ணி இவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சில தொழில்நுட்ப ஆராய்ச்சிகள் பார்த்தீங்கன்னா அவங்க கருத்துங்கிறது சொல்லியிருந்தாங்க. அவ்வளோதான். இதோட பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோட லாஸ்ட்டுக்கு வந்துட்டோம். இதில் ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் நான் போட்டுடுறேன். இது என்னதுன்னா இப்போ நம்ம பார்த்த அனைத்தும் பார்த்தீங்கன்னா உறுதிப்படுத்தப்படாத தகவல் தான் இது, ஓகேங்களா? நீங்கள் அப்படி யூஎஃப்ஓ பற்றி உண்மையான விஷயங்கள் தெரியணும்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அறிவியல் அடிப்படையான ஆராய்ச்சிகளை பார்த்தீங்கன்னா பின்பற்றுவது நல்லது. ஏன்னா இந்த மாதிரி நியூஸ்கள் பார்த்தீங்கன்னா நிறைய உறுதிப்படுத்தப்படாமல் தான் நிறைய நம்ம யூடியூப்பாக இருக்கட்டும் இல்லை இன்டர்நெட்லேயே இருக்கட்டும் நிறையா பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு இருக்கு. நீங்கள் இந்த மாதிரி யூஎஃப்ஓ பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் அறிவியல் அடிப்படையாக நீங்கள் அதை பின்பற்றினா தான் இந்த யூஎஃப்ஓ பற்றின தகவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? சரி, இப்போ நம்ம இந்த 15 விஷயங்களை நம்ம பார்த்தோம்ல, இதில் உங்களுக்கு எது சுவாரஸ்யமாக இருந்துச்சு இல்லை நீங்கள் எது புதுசாக இப்போ தான் இது கற்றுருக்கேன் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை பார்த்தீங்கன்னா கீழே இருக்க கமெண்ட்ஸில் அந்த நம்பரை மட்டும் கீழே கமெண்ட்டில் போட்டுட்டு போங்க, ஓகேங்களா? இல்லை இன்கேஸ் இப்போது நம்ம செப்பரேட்டாக இப்போ இந்த 15 டாப்பிக்கில் பார்த்துருந்தோம்ல, இதில் எதுக்கு செப்பரேட்டாக ஒரு வீடியோ வேணும் அப்படிங்கிறத அதையும் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற இந்த 15 டாப்பிக்கில் எது உங்களுக்கு வேணுமோ அதை பார்த்தீங்கன்னா கீழே இருக்க கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க. அதுக்கு அடுத்த டைம் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ செப்பரேட்டாக என்னால் முடிஞ்சுன்னா நான் போடுறேன். சரிங்களா? சரி, இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோங்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் ஒரு லைக்குங்கிறது கொடுத்துருங்க. அப்படி இல்லை இன்கேஸ் இப்போ தான் நீங்கள் நம்ம யூடியூப் சேனலுக்கு ஃபஸ்ட்டாக வரீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? சரி, உங்களை பார்த்தீங்கன்னா அடுத்தது சூப்பரான இன்னொரு வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்துட்டிங்கன்னா அதுக்கே மிக்க நன்றி. சரிங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை இன்னொரு வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.